வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போடவே முடியலை. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம், சொந்தக்காரங்களுக்கு தான், முக்கியமான சொந்தமாக. அதனால் அதே வேலையாக இருந்ததுனால அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருந்தோம்மா. அப்படியே அதோட சளி பிடிச்சிக்கிச்சு. நல்லா சளி பிடிச்சி பேசவே முடியாமல் அளவுக்கு ஆயிடுச்சா. தொண்டை பயங்கரமாக கட்டிக்கிச்சு. அதோட தான் நான் போடவே இல்லை வீடியோ. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. இருமலும் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போயுமே இருமல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்களோ? கமெண்ட்ஸில் பார்த்தேன், எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஆனால் சாரி ரிப்ளை பண்ண முடியல. அதுவும் சொன்னேன்ல, உடம்பு சரியில்லை. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ரிப்ளை பண்ணிடுறேன். அப்புறம் எல்லாருமே மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஹலோ சார், இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். என்ன அது என்ன, உங்களை மட்டும்தான் மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க? அப்போ இனியெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்களா அவங்க? வைத்திய மாடி நீ எதுக்கு? எதுக்கா லூஸு? நம்ம எல்லாரையும் தான் சொல்கிறேன், இனி மட்டுமா சொல்கிறேன்? கமெண்ட்ஸில் எல்லாருமே உங்களை தான் லவ் யூன்னு சொல்கிறாங்க, மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை அடித்தா என் மேலேயே கோவப்படுறாங்க தெரியுமா? சிரிக்காதீங்கண்ணா. அன்றைக்கி காலேஜுக்கு வந்தேன்ல, வந்தப்போ கூட உங்களை அடிச்சேன்ல, அப்போ கூட சொன்னாங்க ராஜா மாமாவை அடிக்காதீங்கன்னு சொல்லி. எல்லாருமே உங்கள் மேலே தான் பாசமாக இருக்காங்க. என் மேலே ஒருத்தர் கூட பாசமாகவே இல்லை தெரியுமா? அப்படியெல்லாம் இருக்காது. உன் மேலே பாசம் இல்லாமல் இருப்பாங்க, உன் மேலேயும் தான் பாசமாக இருப்பாங்க. உன் மேலே நான் அளவுக்கு அதிகமாக அனுபவிச்சிருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? ஓகே ஓகே. இப்போ எதுக்கு வந்திருக்கோம்? நீ எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? எனக்கு புரியல. எஸ்கியூஸ் கேட்க வந்தோம். இங்கே வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க பீத்திக்காரி. சண்டைலாம் போல, சும்மா சொன்னேன். உங்கள் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்கல்ல, அதை சொன்னேன். உனக்கு பொறாமதி, அதனால தான் இப்படி சொல்கிற. ஆமாம் ஆமாம். பார்த்துமா பார்த்து கால் சொல்லிக்கிற போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி. நீ பேசுகிற வரைக்கும் நான் எவ்வளோ அமைதியாக இருந்தேன். நான் பேச ஆரம்பிச்சு உன் போய் ஏன் இவ்வளோ கடிச்சு வச்சுருக்கேன் பார்த்துக்கோ. பேசாம இரு. சரி, நான் அமைதியாக இருக்கேன், நீங்கள் பேசுங்க. அமைதியாக இல்லை, அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் தான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்கள் பேசுங்க. வாயை திறந்த பார்த்துக்கோ, என்ன செய்வேன்னே தெரியாது. சரி. சாரிங்க இடையில ஸ்டாப் பண்ணதுக்கு. இவ இடையில லொடன் பேசிட்டே இருக்கா. நான் பேசுகிறப்ப நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு ஃபீவராக இருந்துச்சு, அப்புறம் கோல்டு, அப்புறம் தொண்டை கட்டிக்கிச்சு. அதனால தான் போட முடியல. ஏன்னா இங்கே தங்கிட்டு வெளியூர் பக்கம் இருந்தால் போகிறோமா, தண்ணி சேராமல் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போது ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஆனால் இப்போயே இருமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகலை, இன்னும் டயர்டாகவே இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆனால் பரவாயில்ல, ரெக்கவர் ஆகிட்டேன். அப்புறம் நான் டெய்லி வீடியோ போடாதது காரணம், இந்த ஃபங்க்ஷன் அது இதுன்னு வந்துடுது இடையில. முக்கியமான ஃபங்க்ஷன் ஏதாவது வெளியூருக்கு எங்கேயாவது போகிற மாதிரி ஆகிருதா. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொந்தக்காரவங்க வந்து கொஞ்சம் பேர் நம்ம வீட்டை சுற்றி தான் இருக்காங்க, ஒரே ஊரில் தான் இருக்கும். அதனாலேயே வந்து போட முடியல. ஏன்னா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க செய்வாங்களா பக்கத்தில் இருக்கனால, அதனாலேயே நம்மளால் எடுக்க முடியல. இப்போ அவங்கள வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நம்ம தனியாக வீடியோவும் வந்து எடுக்க முடியாதுல்ல, அதனாலே எடுக்க முடியல. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது நம்ம வந்து அவங்கள விட்டுட்டு நம்ம வீடியோவும் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளை பார்க்க தான் வந்திருக்காங்க, நம்மக்கிட்ட பேச தான் வந்திருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியுமா சொல்லுங்கள்? பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா அப்புறம் அத்தை அப்புறம் அண்ணி பிள்ளைங்க அண்ணன் எல்லாருமே வருவாங்க. அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லாரும் வருவாங்களா, அதோடய நம்மளால் எடுக்க முடியாமே போயிடும். அவங்கள விட்டுட்டு நம்மளால் எடுக்கவும் முடியாதா. உட்காந்து பேசிட்டே இருப்பேன், பாதி எடுத்துருப்பேன், அப்புறம் பாதி எடுக்க முடியாமல் போயிடுமா, அப்புறம் அந்த நாள் போயிடுமா, அப்புறம் யோசனை பண்ணிட்டே இருப்பேன். அதுக்காக நம்மளோட பெரியவங்க தானே, அவங்கள வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல, நான் வீடியோ எடுக்கணும் அதனால் நீங்கள் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் நான் சொல்லிக்கவே மாட்டேன் எப்போயுமே. அதோட நான் செய்வேன், உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன். சரி வீடியோ கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு உறவுகள் முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுவும் பசங்களாம் வருவாங்களா, அக்கா பிள்ளைங்க எல்லாருமே வருவாங்களா, அண்ணி பிள்ளைங்க எல்லாம் வருவாங்களா, நல்லா ஜாலியாக பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டே இருக்குங்களா, நல்லா ஜாலியாக இருக்கும். அதோட அப்படியே விளையாண்டுட்டே இருக்கிறது. அதனால தான் என்னால் வீடியோவும் போட முடியல. அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃபீவர் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு நான் வந்து போடாமல் இருப்பேன். நான் சொல்லுங்கள், எப்படியாவது போடணுன்னு தான் பார்ப்பேன். ஃபீவர் கோல்டு அப்புறம் வந்து தொண்டை வேறு கட்டிக்கிச்சா, அதோட தான் என்னால் போட முடியல. வேறு எந்த காரணமுமே இல்லை. இப்போயுமே என்னால் பேச முடியல. நாக்கில் ஃபுல்லாக புண்ணாக இருக்குது, தொண்டை வரைக்குமே அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. அதனால எப்படியோ வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லிட்டு பேசினேன்.
முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் வீடியோ. அப்புறம் ஃபீவர் கோல்டு இந்த மாதிரி வந்துருச்சா, தொண்டை கட்டிக்கிச்சா, அதோட எடுக்க முடியல. இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கேன், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பாதி எடுத்து வச்சிருக்கேன். நான் வீடியோ போடுறேன், பாருங்கள் எனக்காக. கண்டிப்பாக உங்கள் ஆதரவு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இன்னொன்று, இப்போல்லாம் உறவுகள் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்கன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் பேர் தான், பாதி பேர் தான் வந்து உறவுகள் அப்படி இப்படின்னு இருக்காங்க. பாதி பேர் அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போயிடுது, அதுக்குன்னு ஒரு காரணமும் அமைஞ்சு போயிடுது. அவங்க வேணும்னே அந்த உறவுகளை இது பண்ணுறது இல்லை. ஒருத்தர் நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இவங்க உண்மையாக அனுபவிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதோட இவங்களுக்கு கோவம் வந்துடும். கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலும் அது கோவம் வரதானே செய்யும் நமக்கு. நம்ம கோவம் வந்து என்ன செய்வோம், உடனே பேச மாட்டோம். அது உண்மையிலே ஃபேக்கான அன்பு அப்படின்னு தெரிய வரும்போது நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுவோம் மனசளவில். அது யாராக வேணா இருக்கட்டும், உறவுகள் எல்லாருமே உறவுகள் தானே. கணவன் மனைவி, அப்புறம் லவ் பண்ணுறவங்க, காதலர்கள், இவங்களுக்குள்ள அன்பு ஃபேக்காக இருக்குது, லவ் ஃபேக்காக இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம மனசு பாதிக்கப்படாது. பாட்டி தாத்தாலேருந்து பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா, அத்தை, அத்தை மாமா, அப்புறம் அவங்க பிள்ளைங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, எல்லாருமே உறவுகளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே நம்ம வந்து ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் யார்கிட்டையாவது ஒருத்தர் 2 பேர் இல்லை 3-4 பேர்கிட்டையாவது நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கூட இருப்போம். அவங்க வேற ஊரமாக இருப்பாங்க. ஒருவேளை பெரியமாவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அண்ணியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கூட இருப்போம். அவங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவோம், அவங்க நம்மக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் நம்ம. நானுமே அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். நல்ல சின்ன பிள்ளையிலேருந்து நல்ல பாசமாக இருந்திருக்கேன். ஆனால் கடைசியில் வந்து யாரோ ஒருத்தர் பேச்சு கேட்டு நம்ம அந்த தப்பு பண்ணியிருக்கவே மாட்டோம். நமக்கு தெரியும்ல, இப்போ ஒரு தப்பு பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக பண்ணி தான் இருப்போம். எப்பயுமே நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இப்போ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா, ஆமாம் அந்த தப்பு பண்ணிட்டேன், அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பேசிடுவேன். ஒரு தப்பு பண்ணலைன்னா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அப்போ வந்து அவங்க வந்து அவங்கக்கிட்ட அவங்க என்ன செய்வாங்க, நம்ம அந்த தப்பு பண்ணியிருக்கவே மாட்டோம். கடைசியில் என்ன செஞ்சுருப்பாங்க, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் பேச்சை கேட்டு நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, பேசாமல் இருப்பாங்க. நானுமே இந்த மாதிரி இருந்திருக்கேன் பாண்டிங்கா ஃப்ரெண்ட்ஸா. எப்படின்னா சித்தி, அப்புறம் அத்தை பொண்ணு, அப்புறம் அண்ணி, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன், எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அப்போது ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணும்போது நம்பிக்கையாக ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த அந்த விஷயத்த வேற ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்டிருப்பேன். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமிங்கில் நம்ம சீக்கிரட்டாக இவங்ககிட்ட சொல்லியிருப்போம். அந்த விஷயத்த வேற ஒருத்தர் மூலியமா வந்தால் நமக்கு இப்படி இருக்கும், உடஞ்சி போயிட மாட்டோம். அதெல்லாம் அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேருந்தே நான் என்ன செய்கிறது, நான் மோஸ்ட்லி யாரை பற்றியோ எதுவுமே இது பண்ணிக்க மாட்டேன். அவங்ககிட்ட வேறு அவங்களே என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே அவங்களே மறந்துட்டு வந்துடுவேன். சரி சொல்கிறாங்களா, அவங்களுக்குள்ளே ஆறுதல்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்ன செய்வேன், அவங்களே அவங்ககிட்டே விட்டுட்டு வந்துடுவேன் மனசுலேருந்து. வேறு ஒருத்தர்கிட்ட போய் இதை போய் சொல்லணுன்ற ஒரு தாட் கூட இருக்காது. அவ்வளோவா நான் யார்ட்டையும் இது பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொருத்தர்கிட்ட நல்லா பாண்டிங்காக இருப்பேன், நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். அது யாருன்னா என் மாமா பொண்ணு. அவகிட்ட பிஸியாக இருந்தாலும், அவள் ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலுமே அப்பப்போ தான் பேசுவோம். இருந்தாலுமே அவள் மேலே எனக்கு ஒரு தனி பிரியம். எதனாலும் சப்போர்ட் பண்ணுவா. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்கும். நான் வேறு ஒருத்தருக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன், இருந்தாலுமே அவள் எனக்கு செய்வா, எனக்காக அது செய்வா, ரிஸ்க் எடுத்து செய்வா. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய டைம் நான் நினச்சி ஃபீல் கூட பண்ணியிருக்கேன். இப்போயுமே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்ல, அப்போ என் சொந்தக்காரங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நான் அதை ஷேர் பண்ணணுன்னு கூட எனக்கு தோணவே இல்லை. நிஜமாக நமக்கு பிடிச்சிருக்கு, ஒரு ஸ்டோரி போடுறோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒருத்திக்கு மட்டும்தான் அதை ஷேரே பண்ணேன். ஆனால் அவள் வந்து சூப்பர் கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேல் நல்லா பாசமாக இருப்பாள். நான் யாருக்குமே இப்போ வரைக்குமே நான் யாருக்கும் இவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படிலாம் நான் பண்ணவே இல்லை. அவள் ஒருத்திக்கு மட்டும்தான் நான் ஷேர் பண்ணேன், இந்த மாதிரி வீடியோ போடுறேன், கதை நல்லா இருக்கான்னு சொல்லு பார்த்து அப்படின்ட்டு. அதில் தப்பு இருந்தாலும் சொல்லுவா, அதில் ரைட்டாக இருந்தாலும் நீ பாராட்டுவா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து அப்பாவுடைய சொந்தம் ஒரு பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நிறைய பிளட் தேவைப்பட்டுச்சு. என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்ல விரும்பலை, நான் சொல்லவே கஷ்டமாக இருக்குது, அதனால நான் சொல்லலை. அப்போ வந்து அவளுக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல. எல்லாருமே அவங்க எல்லாருமே கேட்டாங்க, அவங்களுமே ட்ரை பண்ணாங்க. ஆனால் எங்கேயுமே அவ்வளோவா நிறைய பிளட் தேவைப்பட்டுச்சு, ஆனால் கிடைக்கல. அப்போ அதோட நான் இவள்கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க வெளியில் எங்கேயுமே கேட்கல. ஏன்னா அந்தளவுக்கு இவள் கூட்டிகிட்டு வந்துட்டா. நிறைய பேர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணா. இப்போ அப்பா வழி சொந்தம் எனக்கு அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. இவ எனக்கு அம்மாவோட அன்னை பொண்ணு.
இவங்களுக்கு அவங்களுக்கு கனெக்ட் எப்படி இருக்கும் இப்போ என்னைய வச்சு தானே. இப்போ எனக்காக அவங்களுக்கு செஞ்சா ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணு ரிப்போர்ட்டை வாங்கி வேற தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போய் கேட்டு கன்சல்ட் பண்ணி அதையும் சொன்னான். அப்போ வந்து எனக்காக ஒரு விஷயத்தை அவள் பண்ணும்போது ஒரு எந்த விஷயம் சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் நம்மளுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்கனாலே அது பெருசு தானே. நமக்காக ஒருத்தர் இது பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் இவ வந்து பண்ணா. அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இவ காலேஜ் படிக்கிற இடத்துலலாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஹெல்ப் கேட்டு அந்த மாதிரி பண்ணலா. அதனால மட்டும் இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்து இவளுக்கும் அவளுக்கும் எனக்கு ஒரு பாண்டிங் இருக்குது. அதனால அவ இந்த மாதிரி சொந்தத்திலையுமே குட் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கலாம், அதே மாதிரி சொந்தத்திலையும் நமக்கு வந்து பேடாக இருக்கிறவங்களையும் பார்க்கலாம். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. அவன் நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறான். நான் ஏதாவது பற்றி கேட்டேன்னா உடனே அதை பற்றி சொல்கிறது. நமக்காக ஒருத்தர் சொல்லும்போது, நம்மளை இம்பார்ட்டண்ட்டாக ஒருத்தர் நினச்சி சொல்லும்போது யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல சந்தோஷமாக தானே இருக்கும். அதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன், சாரி. அப்புறம் இன்னொரு விஷயம், எதுக்காக இவ்வளவும் சொன்னேன் அப்படின்னா, நம்ம சொந்தத்திலே வந்து ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை என்ன செய்து உங்களுக்கு, என்ன பண்ணுறீங்க, அதாவது இப்போலாம் ஆன்லைன்னா எல்லாமே ஆகிப்போச்சு. வாட்ஸ்அப்பில் ஒரு 2 நாள் தொடர்ந்து வராட்டியுமே யாரும் அதை கண்டுக்கவும் மாட்டாங்க, எதுவுமே பண்ணிக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உண்மையிலே உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து உண்மையிலே ஃபீல் பண்ணிட்டேன், அழுதுட்டேன். எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க எல்லாருமே. எப்பயுமே எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்கலாம் கேட்டிருந்தீங்களா, என்னாச்சு எதுக்கு வீடியோ போடல அப்படின்ட்டு. அப்போ அது எனக்கு வந்து நம்ம சொந்தமே நம்மளுக்குலாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் இவங்க வந்து நீங்கள் கேட்குறீங்க. அப்போ நீங்களாம் எனக்கு சொந்தம் தானே, நீங்களாம் எனக்கு உறவுகள் தானே, எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி என் மாமா பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சி அவள் எனக்காக இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேனோ, அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எனக்காக இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உண்மையிலே கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அதனால் எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் ரிப்ளை பண்ணலை, நான் ரிப்ளை பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஆனால் படித்து பார்த்தேன், எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பயுமே இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தூரம்லாம் அது கொண்டு வந்திருக்கவே முடியாது. எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்களாம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த அளவுக்குலாம் நான் வந்திருக்கவே மாட்டேன், ஸ்டோரி போட்டிருக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். எல்லாருமே எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு என்னன்னு தெரியும். லைக் பண்ணால் தான் எத்தனை பேர் பார்க்குறீங்க வைக்கிறீங்கன்றது எனக்கும் தெரியும். அப்புறம் உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையிலேயும். கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது இதை விட உன்னை நல்லா பெட்டராக கொண்டு வரணும் கதையை அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். யோசிப்பேன் உட்காந்து, அந்த சந்தோஷத்தில் ஏதாவது யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். அப்புறம் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. கண்டிப்பாக வீடியோ வரும். நீங்கள் இது மறுபடியும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க, நான் முழுமையாக நம்புகிறேன். ஆதரவு கொடுங்க. அப்புறம் இது வரைக்கும் போடாததுக்கு சாரி. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கும் சாரி. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நான் ஆரம்பத்தில் நான் கேட்டுட்டேன், இருந்தாலும் மறுபடியும் கேட்குறேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க. கண்டிப்பாக என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய வைரல் ஃபீவர் நிறைய பரவுது, அதனால பாதுகாப்பாக இருங்க வெளியில் போகிறப்ப. இப்பயும் மறுபடியும் நான் நியூஸில் பார்த்தேன், மாஸ்க்கு போட்டு போங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. உடம்பு பார்த்துக்கோங்க, எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. வெளியில் போகிறப்ப வைக்கிறப்ப சேஃப்டியாக இருந்துக்கோங்க. மாஸ்க் எங்கே போட சொன்னாங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து போட சொன்னாங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க, சேஃப்டியாக இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியும். எப்பயுமே நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். அதனால உடம்பு பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம வீடியோ வரும், நான் போடுறேன். எத்தனை மணிக்கு போடுறேன்னு தெரியல, எடிட் பண்ணிவிட்டு நான் போடுறேன். உங்களுக்கு வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஈவினிங் போட்டுடலாமா? முடிஞ்சால் இப்போ போடுறேன், அப்படி இல்லாட்டி ஈவினிங் போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் எடிட் பண்ணணும், எடுத்து வச்சுட்டேன் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் எடிட் பண்ணணும், எடிட் பண்ணிட்டா போட்டுடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். நான் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஓகே பாய், see you later. என்னாச்சுமா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்படியே நான் தூங்கட்டா? சரிம்மா, படுத்துக்க.